الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான், வலா தஹினு வலா தஹஸனு, உங்களுடைய தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள்தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு இருந்தால், இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால், எதை பற்றியும் கவலைப்படாமல் மன தைரியத்தை இழக்காமல் இருந்தால் நாம் தான் உயர்ந்தவர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்ம தைரியத்தை இழந்துடுறோம். என்ன வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை நமக்கு நம்மளே ஏற்பட்டு போயிடுது. கவலைப்படக்கூடாதுன்னாக்கா கவலைப்படுறோம். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட வர்றதில்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை, நமக்கு உறுதியான ஈமான் இருந்தால், எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தால், முன் வச்ச காலை பின் வாங்காமல் இருந்தால் நாம் தான் உயர்ந்தவர்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் சபதமிட்டார். என்ன சபதமிட்டான்டா, யா அல்லாஹ், நீயாக வந்து எனக்கு உணவு ஊட்டாவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சபதம் விட்டார். இந்த சபதம் என்பது சரியா தப்பா நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய சரியத்தின் மேலே தான் இது தப்பு. ஏன்னா அல்லாமே நம்பிக்கை வைக்கணும், நம்ம உழைக்கணும், அல்லாஹ் இடத்துல கேட்கணும், அல்லாஹ் கொடுப்பான், இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அல்லாஹ் எனக்கு நேரடியாக ஊட்டாவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணார். இவர் சத்தியம் பண்ணது சரியா தப்பாங்கிறது வேற. ஆனால் அவன் நம்பிக்கையை கொஞ்சம் கூட இழக்கவில்லை, எதை பற்றியும் கவலைப்படலை. ஆனால் நம்பிக்கை அல்லாஹ் மீது இருந்துச்சு அவருக்கு. கொஞ்ச நாள் போச்சு. மனைவி சொன்னாங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க, உடம்பு இழைச்சி போயிடும், சாப்பிடுங்கன்னு சொல்ல. இல்லை, அல்லாஹ் எனக்கு ஊட்டாவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏங்க எப்படிங்க அல்லாஹ் நேராக ஊட்டுவான், ஒரு வாசியத்தான் நம்ம எல்லாம் வந்து ஆமாம் யாரை கொடுத்தாலும் ரிஸ்க் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுத்தாலும் சொல்ல போகிறோம்.
வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்தில் வசதி கொஞ்சம் பணம் வருது, இது யார் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான். அதான் சொல்கிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம அல்லாஹ் கொடுத்தா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியேங்க நீங்கள் அந்த எண்ணம் உங்களுக்கு வரமாட்டேங்குது, எப்படி எல்லாம் நேரம் ஊட்டுவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். குர்ஆனை பாதுகாப்பு பொறுப்பை நாமே எடுத்திருக்குன்னு நல்லா சொல்கிறோம். நாம் என்ன எப்படி அதுக்குண்டு ஒரு வாசித்தாவை வசீலா உள்ளதாகிதான் சப்பீபுல் அஸ்பா உலகங்கிறது காரண உலகம். காரணம் இல்லாமல் இது நடக்க போகிறதில்ல. ஆனால் ஒருத்தர் ஏழை மௌத்தா போயிட்டாரு, இந்த உலகம் சரியில்லாம போச்சு. ஆனால் என்னாச்சு? அல்லாஹ் மௌத்தை கொடுத்துட்டான் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு காரணம் அதுக்கு இருக்குது. காரணம் இல்லாமல் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, அந்த மனைவி சொன்னாலும் கேட்கல. எவ்வளோ கஞ்சி பார்த்தாங்க, முடியாதுன்ட்டார். அவருடைய நண்பர்களை கூப்பிட்டு சொல்ல வச்சாங்க, கேட்கல. ஊருக்காரங்க சொல்ல வச்சாங்க, ஜமாத சொல்ல வச்சாங்க, எதுக்கும் கேட்கல. என்ன செஞ்சார்? இது பெரிய தொந்தரவாக போச்சே அப்படின்னு காட்டுக்கு போயிட்டார். ஆனால் காட்டுக்கு போனார், ஆனால் அல்லாஹ்வை தொழுது கொண்டே இருக்கின்றார். யா அல்லாஹ், நீ நேரடியாக எனக்கு ஊட்டாவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஒரு சபதம் எடுத்து தப்பாக ரைட்டாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதற்குண்டு உதவி என்ன தேர்றாரு? தொழுகையை போக்கு தேர்றார். தொழுகை பக்கம் திரும்புகிறார். எந்த காரியமாக இருந்தாலும் தொழில் பக்கம் திரும்பிட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் இது சரியாக தப்பாங்கிறது நம்ம விளங்குறது வேறு விஷயம். ஆனால் அவர் நம்பிக்கை அல்லாஹ் மீது. சரி, இப்போ அவர் காட்டுக்கு போயிட்டார். காட்டு போய் வழுகிறாரு, தொழுகிறாரு, அழுகிறாரு. யா அல்லாஹ், நீ நேரடியாக எனக்கு ஊட்டாவிட்டால் நான் சாப்பிட மாட்டேங்கிறார். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அல்லாஹ் பார்க்குறான். இந்த மனிதன் சாப்பிட முடியாமல் தெரியுது. சரி, அல்லாஹ் கீழே இறங்கி வர்றான். என்ன செய்கிறான் அப்படின்னாக்க, மழையை பெய்ய வைக்கிறான். மழை பெய்யுது. இந்த மழை பெஞ்சனால வீட்டுக்கு ஓடி போகிறான்னு பார்க்குறான். வீட்டுக்கு ஓடலை, மழையை நடைகிறார். மழை நனைஞ்சு தண்ணி நிறைய வருது. முழங்கால தண்ணி வந்துருச்சு. மௌத்தா போகிறோமோன்னு பயமில் வரல. அவருக்கு வரல, அல்லாஹ் கொடுப்பான். நம்பிக்கை, தைரியம். முடியாது, கொடுப்பான். என்னமோ சொல்லி பார்த்தாங்க, மழை வந்துச்சுப்பா, தண்ணி வந்துச்சுப்பா, எப்போ நெஞ்ச எழுப்பு வந்துச்சுப்பா, முடியாது. அல்லாஹ் கொடுத்தா நான் சாப்பிடுவீங்கன்னா மொத்தம் போய் முடியாது அப்படின்ட்டார். கடைசியில் நெஞ்சு வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. அப்பையும் அவரை நம்பிக்கையை விடலை. இன்குன்து மூமினீன், நம்பிக்கை இருந்தால், தைரியத்தை இழக்காமல் இருந்தால், எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தால், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தால், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருந்தால் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டால் என்ன ஆகி போயிடுச்சு? அந்த தண்ணி இடுப்பு வரைக்கும் வந்த நேரத்தில் ஒரு வேகமாக ஒரு தட்டில் அப்படியே சாப்பாடு வருது, அப்படியே மிதந்து வருது. இவர் பக்கத்தில் சாப்பாடு வந்துருச்சு. ஆனால் அந்த சாப்பாட்டுடைய நறுமணம் அவ்வளோ வாசனை, அவ்வளோ சந்தோஷம் இவருக்கு. அல்லாஹ் இந்த நேரத்தில், இந்த வெள்ளம் வரக்கூடிய, தண்ணி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான் என்ற நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனால் அவசரப்பட்டார். சொல்லுவாங்க இல்லையா, ஆக்க பொறுத்தவங்க ஆனது ஆற பொருட்களும் மனிதன் அவசர புத்திக்காரன். எப்போதுமே அவசர புத்தி வந்துருச்சு பார்ப்போம். அவன் அந்த பக்கத்தில் வந்த உடனேயும் தானாக அந்த தட்டில் உள்ள சாப்பாடில் அப்படியே பிரிக்கப்பட்டுச்சு. தானாக பக்கத்தில் வந்துச்சு. அவசரப்பட்டு கையை வச்சு எடுத்து சாப்பிட போயிட்டார். அப்போ அசர சத்தம் வந்துச்சு, அடியானே, என்ன நீ நியத்து வச்சுருந்த? அல்லாஹ் ஊட்டி விட வேண்டும் என்றவா நினைச்சாய், நீ ஏன் அவசரப்பட்ட? ஒரு சப்தம் வந்துச்சு. முடிஞ்சு. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கலை. இப்போ என்ன ஆகி போச்சு? இப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்டாரு. ஆனால் அவர் நியத்து ஒரு வகையில் நிறைவேறி போச்சுன்னு சொல்லலாம். ஏன் இவராக சொல்லி விலை தேடிட்ட கடைசியில் அல்லாத அல்லாஹ் கொடுப்பா, அல்லாஹ் ஊட்டிடுவான்னு நினச்சாரு. அல்லாஹ் ஊட்டியுள்ள காலங்கள்லாம் முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னு போட்டு சேர்க்க சாப்பிட்டான். ஏன் சொல்ல வரேன்டா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது.
இது நம்பிக்கை தான் ஒன்று. எல்லாம் கொடுப்பான், நம்பிக்கை வந்துடணும். சொன்னாங்க, உங்களுக்கு வந்து சிரமம் வந்தால் தொழில்மிக்க விரையுங்கள், ஒரு ஆபத்து வந்தால் தொழில்மிக்க நிறைய விரைந்து போங்கலாம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படை நம்ம போயிருக்கோம். நம்ம வந்து போகலை. ஏதாவது கஷ்டம் வந்தாக்க முடங்கிட்டே இருக்கிறோம். வந்து நமக்கு யார் இருக்கிறா, என்ன செய்கிறது, என் பலப்பு இப்படித்தே இருக்குது அல்லா அப்படி தான் சொல்லுவோம். வந்து ரெண்டு காத்து ஏன் தொழுதுட்டான்னு கேட்கக்கூடாது, யாரெல்லாம் மாற்றி கூடான்னு கேட்கக்கூடாதா, கேட்கலாம். ஆனால் கேட்குற மனசு வர்றதில்லை, அந்த பக்கம் திரும்ப மனசு வர்றதில்லை. தொழுவோம், தொழுகிட்டே இருப்போம். ஒரு சாபி வீட்டுக்கு வந்தார், பார்த்தாரு, எதுவுமே சாப்பிட ஒன்றுமே இல்லை. கேட்டார், ஏதாவது இருக்காங்கட்டார், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சார், ஒரு புறப்பட்டு காட்டுக்கு போயிட்டார். தொழுகைக்காக போய் தொழுகிறாரு, அல்லாஹ்விடத்தில் அழுகிறாரு. அவ்வளோ அழுகிறாரு. அந்த பெண்மணி, அந்த பெண்ணும் தொழுது கொண்டே இருந்தார்கள். திடீரென்று அந்த பெண்ணுக்கு ஒரு ஞாபகம் வந்தது, ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு போட்டு அந்த அம்மா என்ன செஞ்சு, நெருப்பை அடுப்பு பற்ற வச்சு ரொட்டி சொல்லக்கூடிய தட்டை தூக்கி வந்துச்சு. மாவு திருகக்கூடிய திருகையை அதை தூக்கி அந்த உருள் மாட்டுச்சு. இப்போ அந்த திருகைலாம் இப்போ இல்லை, அதிகமாக இல்லை. பழைய காலத்து அளவுக்கு தெரியும். திருகையில் எப்படி இருக்கும், கீழே கல் இருக்கும், கண்ணில் ஒரு ஊசி அந்த குச்சி மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு மாட்டுவாங்க, அதில் அரிசியை போடுவாங்க, அப்படியே கையில் போட்டு ஆட்டுவாங்க. அந்த காலத்தில், இந்த காலத்து பிள்ளைங்களாம் அது தெரியாது. அது அப்போ அது தூக்கி வச்சு அந்த மாதிரி மற்றவொடனே தானாக அது சுற்ற ஆரம்பிச்சு, மாவு வெளியே ஆரம்பிச்சு. எடுத்தாங்க, ரொட்டியை சுட்டாங்க, அடுப்பில் வச்சாங்க, ரொட்டி சுட்டுச்சு, கீழே ஊற்றிட்டே இருக்குது, ரொட்டி வந்துகிட்டே இருக்குது. இவர் தனியாக தொழுது கொடுந்த ஒரு அல்லாஹ் இடத்துல அழுது கேட்டவனையும் மனசில் ஒரு தஷஃபி, ஒரு நிம்மதி ஏற்பட்டுச்சு. ஒரு மனிதனுக்கு வந்து உண்டான காரியங்கள் நிறைவேற போகுது அப்படின்றிருந்தா, அவர் அழுது அல்லாஹ் இடத்துல கேட்கின்றால் மனசில் ஒரு ராது கிடைக்கும், நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்க போகிறான் அப்படிங்கிற எண்ணம் தானாக வந்துடும். அது வந்தவனையும் சந்தோஷமாக வேகமாக வர்றாரு. ஆனால் வீட்டில் இப்படி இருக்குன்னு தெரியாது, அவருக்கு வீட்டில் இப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் சார் வர்றாரு, சந்தோஷமாக வர்றாரு. என்னடா இப்போ சந்தோஷமாக வர்றாரு அப்படிங்கிறது அது அவருக்கே தெரியல. வர்றாரு, அல்லாஹ்கிட்ட கேட்டோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டா அப்படின்னு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் அவர் எண்ணத்தின் பிரகாரம் ரொட்டி சுட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது. பார்க்குறார், நிறைய சுட்டு வந்துச்சு. வீட்டில் எண்ணத்தை நீ பெற்றுக்கொண்டாய் அப்படின்னு மனைவிட்டு கேட்குறாரு. அல்லாஹுடைய உதவியை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த சம்பவம் இது. அதை பார்த்த உடனேயும் திருக பக்கத்தில் போய் நிற்கிறாரு. திருக சுற்றிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. பார்க்குற ஆச்சரியம் பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, ஒத்து பார்க்குறாரு. கடைசியில் என்ன தூக்கி பார்த்துக்கலாம் அப்படி தூக்கி பார்த்தாரு, நின்று போச்சு. பாவம் நின்று போச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. சரி இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வர்றாரு. யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, நான் திருகையை தூக்கி பார்த்தேன், நின்று போச்சு. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீ திருகையை தூக்காமல் இருந்திருந்தால் கியாமத்து வரைக்கும் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் நீ அவசரப்பட்டிய அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். சொல்கிறது நோக்கம் என்னன்னாக்கா, தொழுகின் பக்கம் திரும்பினால் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிறதான். சரி, அதில் சூறாவில் சூரா ஆல இம்ரான் ஒரு சூறா வருது. அதாவது சூரா பக்கராவுக்கு அடுத்த சூறா 3ஆவது ஜுஸில் பாதியிலேருந்து அந்த ஆல இம்ரான் சூறா வருது. ஆல இம்ரான்டா இம்ரானுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு அர்த்தம். இம்ரானுடைய குடும்பத்தார்கள் யார்? அவங்க ஒரு ரிவாயத்தின்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தின்படி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் அப்படிங்கிறாங்க. இம்ரானுங்கிறது மரியம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார். அவங்களுடைய தாயார் பேர் ஹன்னா அப்படின்னு சொல்லப்படும். சரி, இவங்களுடைய வாழ்க்கை நடந்த சம்பவம்னா எல்லாம் ஆச்சரியமான சம்பவம் தான். இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய தகப்பனார் இம்ரான் வஃபாத்தாயிட்டார். அந்த சர்ச்சில், கிறிஸ்துவருடைய சர்ச், அந்த கால சர்ச், இந்த கால சர்ச் இல்லை, அது இல்லை, இறைவனோடு ஒட்டிய சர்ச். அது
அல்லாஹ்வோடு நேரம் சேர்ந்தது ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலம். அதில் தலைமையாக இருந்தவங்க இம்ரான் போர். அது கீழே பல பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர், இவங்களுக்கு நல்ல பேரக்கூடிய இவங்களுக்கு தன்னுடைய மனைவி ஹன்னாங்கிறவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய கணவர் பைத்துல் மக்தஸில் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவர் வஃபாத் ஆகிட்டார், எனக்கென்று ஒரு குழந்தை பிறந்தால் அதை பைத்துல் மக்தஸுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு இது வச்சுட்டான். அப்படின்னா என்ன கருத்து? பைத்துல் மக்தஸில் ஹித்மத் செய்யறதுக்கு ஆண்கள் தான் இருப்பாங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன கேட்டாங்க? யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால், இல்லை ஆண் குழந்தை பெண் சொல்லவே இல்லை, குழந்தையை கொடுத்தால் பைத்துல் மக்தஸுக்கு ஹித்மத்துக்காக நேர்ச்சி விட்டு சொன்னாங்க. ஆனால் பிறந்தது பெண் குழந்தை பிறந்து விட்டது. அவங்க பிறந்த மரியம். மரியம் என்றால் ஆபிதான் அர்த்தம், வணக்கசாலின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தமே அந்த பாஷையில் மரியம், நம்ம அரபியில் ஆபிதா, தமிழில் வணக்கசாலி. அப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு பெண் குழந்தை லைசதக்கல் கல் உன்சா, அல்லது ஒரு பெண் பிள்ளைய அல்லவா பிறந்துருச்சு அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. அவங்க ஆதங்கப்பட்டதுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்கனாக்கா, அவங்க நியத்து செய்தன்னு பிரகாரம் பைத்துல் மக்தஸ் ஒப்படைக்கிறான். எப்படி பிறந்த உடனே இது யார் வளர்க்குறது? இதில் அங்கே இருக்கக்கூடிய போட்டி. அதில் இவங்களுடைய சொந்தக்காரங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அதில் அந்த பாதிரிமார்களில் ஒருத்தர் இருக்காங்க. யார் வளர்க்குறது அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு போட்டி. எங்களுடைய உஸ்தாதுடைய பிள்ளை நான் தான் வளர்ப்பேன், ஒருத்தருக்கு போட்டி போட்டதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் முடிவு செய்கிறாங்க, ஓடக்கூடிய தண்ணீரில் எல்லாருடைய சீட்டு எழுதி போடுவோம், யார் சீட்டு எதிர்நீச்சல் போடுதோ, எப்படி பின்னாடி போகிறதில்ல, அந்த தண்ணியில் முன்னாடி போகணும். போகுமா? யாருடையாவது போடுமா? இன்றைக்கி தண்ணியில் போட்டாங்க, ஓடக்கூடிய வேகமாக ஓட தண்ணியில் போட்டால் கீழே பின்னாடி போகும். அவங்க எப்படி சொல்கிறாங்க, ஓடக்கூடிய தண்ணீரில் நாங்கள் போடுறோம், முன்னாடி யார் சீட்டு ஓடுதோ அவங்க வளர்க்கட்டுங்கிறாங்க. எல்லோரும் சீட்டு எழுதி போட்டாங்க. ஜக்கரியா சீட்டு முன்னாடி ஓடிச்சு, எதிர்த்து போச்சு. அப்போ அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்ப நிறைய சொந்தம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இவங்க வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பைத்துல் மக்தஸில் ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே இருக்கிறாங்க. ஆண்கள் எல்லாமே ஆண்கள், இவங்க ஒத்ததை. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் பாதிரிமார்கள் என்ன செய்கிறாங்க, பெண்களையும் அங்கே அமர்த்துறாங்க. அவங்க அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கி மரியம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே நுழைஞ்சாங்க. அந்த அடிப்படையில் செய்கிறாங்க பெண்களை. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்கிறது? பாதியார் ஆம்பளைங்க, பொம்பளைங்க பேர் சிஸ்டர், பொது பேர் இருக்காது. கன்னியாஸ்திரி. அவங்க அந்த அடிப்படையில் நீங்கள் வச்சுருக்காங்க. அதை அந்த சுண்ணத்தை பின்பற்றாங்க. சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா ஆண்களும் போனதுக்கு முன்னாடி பைத்துல் கூட்டுவாங்க. ஆமாம், அவங்கள்கிட்ட ஒரு ரூமு தனியாக ஒரு அறையை ஏற்படுத்திருந்தாங்க. பைத்துல் அங்கே தங்கியிருக்காங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் திறந்தோறும் பார்ப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு ரிசுக்கை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. இங்கே யாரும் கொடுக்கல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுக்கல, வளர்ப்பு பொறுப்பு எடுத்தாங்க. ஆனால் இவர்கள் சென்று அவர்கள் ரூமுக்குள் சந்திக்கும் போதெல்லாம் பல பழவைகளை அவர்களிடத்திலே பார்ப்பார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, தன்னுடைய மகளை கவனிக்கணும் அப்படின்னு போவாங்க. அங்கே போனாது எப்போ போனாலும் பழவைகள் நிறையா இருக்கும். அந்த காலம் அல்லாத பழங்கள்லாம் இருக்கும். அதை பார்த்து கேட்டாங்க, இந்த பழம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? யார் கொண்டாந்து கொடுத்தா? மின் இந்தில்லா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சு. இப்போ என்ன நினைக்கிறாங்க, இவங்க வணங்குனாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் யாருக்கும் கையேந்தக்கூடாது,
எனக்கு உன்னுடைய பொறுத்திருந்து ரிஸ்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு அல்லாட்ட அழுது புறம்பி கேட்டாங்க. அல்லாஹ் அவனுடைய பொறுத்திருந்து ரிஸ்க் அனுப்பினான். அல்லாஹ் கொடுத்தான். இது எப்படி கேட்கணும்? நம்மெல்லாம் அழுகணும், நோன்பு வைக்கணும், இதுக்காக வேண்டிய மெனக்கணும். அப்படித்தான். இல்லைன்னா சும்மாதான் பேருக்காக வேண்டி வேண்டாமா? நான் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுக்கல. ஆமாம், என்னத்தை போட்டு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இழந்துடணும். இப்படிலாம் இருந்தால் எப்படி வாழ்க்கை முன்னேற முடியும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும், அதுக்கு நோன்பு வைக்கணும், கஷ்டப்படணும், முடிஞ்சால் தர்மம் செய்யணும், எல்லாம் செய்யணும். செஞ்சால் தான் நாம் நாடிய லட்சியத்தை அடைய முடியும். ஒரு ஒரு அரபி கைவிக்காரு, லாஸ்தஸ்ஹீன சாபா உதிரிக்கல் முனா அமன் காதத்தில் ஆமாலும் இல்லாலி சாபிரி. அழகாக சொல்கிறாங்க கிதாபில். நீ கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீ சகித்தே தீர வேண்டும். நீ நாடிய காரியங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கவும் செய்யணும், பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் கிடைக்கும். அது சொல்ல யா உள்ளது நாமனுஸ்தாயினோ பிஸ் சபரி வசலாத். அது என்ன சொல்கிறான்? பொறுமையாக இருந்து தொழுது அல்லாஹ்ட்ட கேளுங்கிறான், உதவிச்சுக்கிடுங்கிறான். இப்படி பொறுமையாக இருந்து வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொண்டு நீ தொழுது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. இன்னல்லாஹ் மாசாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளோடு இருக்கிறான்னு சொல்கிறான். இன்றைக்கி நம்ம எங்கே கேட்குறோம்? பொறுமையாக இருக்கிறோமா? உடனே புலம்பிடுறோம். ஏதாவது ஒரு பொருளை காணா போச்சுனாக்க உடனே புலம்பலை தான். அது பொறுமையாக இருந்து, அல்லாஹ் இந்த பொருள் எனக்கு காணா போச்சு, இதை விட சிறந்த குரு அல்லாஹ் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டோம்னாக்க அல்லாஹ் அதை விட சிறப்பாக கொடுப்பான். இது என்ன செய்யலாம்? ஒரு பொருள் காணா போனாக்க உடனே அவன் எடுத்துகிட்டு போனோம், இவன் எடுத்துகிட்டு போனோம், அங்கே போயிருக்குமோ இவன் போயிரு போனோம், இந்த அயோக்கியப்படுத்தாலும் தெரியல கண்டபடி திட்டி போட்டு கடைசி யாராவது சொன்னாக்க பொறுமையாக அல்லாஹ் கொடுப்பான்னாக்கா, அப்படியா சரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பொறுமையாக இருக்கேன், இன்னால சொல்லுப்பா இன்னால. இப்போ எப்படி கிடைக்கும்? முதல்ல புலமையாச்சு, திட்டி போடாச்சு, ஏசியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ இன்னும் எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ பொறுமையாக இருந்தாலும் பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் கிடைக்காது. அந்த துக்கம் வரும் பொழுதே, அந்த கஷ்டம் வரும் பொழுதே, ஒரு பொருளை இழக்கும் பொழுதே இன்னால் இல்லாஹி ராஜு சொல்லி அல்லாஹ் எடுத்த தொழுது கேட்டிருந்தா அல்லாஹ் அந்த பொருளை விட சிறப்பான பொருளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். இது உண்மை. ஆனால் செய்யதில்லையே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எல்லா விதமான பழ வகைகளும் அவங்க வந்துச்சு. சொன்னா மீன் இந்தியில் அல்லாஹ் வந்து வந்துச்சு சொன்னாங்க. அன்னாலைக்கு ஹாதா அப்படி கேட்குறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு எப்படி கிடைச்சிக்கிறாங்க? உல்ஹுவ மின் இந்தில்லா, இந்த அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வந்துச்சுக்கிறாங்க. எப்படி வரும்? அவங்க செஞ்ச இபாதத்து தான், இஹ்லாஸ் தான், மன தூய்மை தான் அல்லாஹ் கொடுக்குறான். சரி, அதுக்கு பின்ன என்ன? அவங்களுக்கு கூட்டி அதிசயத்தை உண்டாக்கலாம். எனது ஆண் துளை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்தார்கள். யார் அவங்க? இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னாக்கா எல்லாம் அல்லாஹுடைய பொறுத்தது தான். ஒன்றும் முன்னாள் சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினை நான் நினைத்தால் ஆண் துளை இல்லாமலும் குழந்தையை பெற்று வைக்க முடியும். நான் நினைத்தால் யாவனது எந்த உலகத்தில் எந்த ஒரு அஸ்பாபும் இல்லாமல் பல வகைகளை கொடுத்து சாப்பாடு கொடுக்க முடியும். இதை பார்த்து தான் கிறிஸ்துவ அந்த காலத்தில் அவங்க பாதிமாங்க பேசாமல் காட்டு போயிடுவாங்க. காட்டு போய் உதவி செய்துட்டு தொழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க தொழுக அல்லாஹ் செய்வான், பக்கத்தில் வாய்க்கால் தண்ணியை கொண்டாந்து பக்கத்தில் வச்சுருவான். பழங்களை வந்து அப்படியே குழுக மாதிரி பழத்தை உண்டாக்கிடுவான். அந்த பழத்தை சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, திருப்பி தொழுவாங்க. இப்படியே 300 வருஷம் தொழுவாங்க, 4 வருஷம் தொழுவாங்க, 5 வருஷம் தொழுவாங்க. அந்த காலத்தில் இன்றைக்கி காடே இல்லையே. இன்றைக்கி எங்கே போனாலும் எவனா அரசியல்வாதி பிடிச்சி போட்டிருக்கான் அந்த காட்டெலாம். சரி, காடே மேடே கண்ணீர் ரஹ்மான்னு காது பக்கம் போயிடணுங்கிறாங்க. அந்த காலத்தில் போனாங்க. இன்றைக்கி எங்கே காடுக்குது போகிறதுக்கு? இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் சிங்கம் புலிலாம் இருக்குது. போக மனசு வருமா? போகணும். நம்பிக்கை வருமா? வராது. நம்ம பலகீனமான ஈமான், நம்மகிட்ட ஈமானுக்கு கம்மியாக போச்சு, ரொம்ப பலகீனமாக போச்சு. எப்போ நம்ம முன்னேற முடியும்? நம்ம வந்து ரொம்ப கஷ்டம்தான். நான் சொல்கிறேன்னாக்கா எனக்கும் அந்த ஈமான் வர்றதுக்கான சொல்கிறேன்.
நீங்கள் நினைக்காதீங்க அஜித்துக்கெல்லாம் ஈமான் இருக்குது பலமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். அந்த என்ன வரணும், யக்கீன் வரணும். ஆமாம், வந்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணலாங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்போம், அழுது கேட்போம், துழுது கேட்போம். ஆமாம், அடம் முடிச்சு கேட்போம். அல்லாஹ் இடத்துல எந்த காரியமாக இருந்தால் அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான், கொடுப்பான். வான் லைசல் இன்சானி இல்லா மசால் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். மனிதன் முயற்சி பண்ணதை நான் கொடுப்பேங்கிற அல்லாஹ். அல்லாஹ் சொன்னது என்றைக்கும் பொய்யாகாது. வான் லைச லில் இன்சானி மனிதனுக்கு இல்லை இல்லாம சஆ அவன் எதையும் முயற்சி பண்ணினானோ அத்தை உண்டை தவிர. நீ அல்லாஹ் எனக்கு ரிசுக்கை கொடுக்கணும்னு போராடுக, நிச்சயமாக கொடுப்பான். அழுத்தமாகலாம் அல்லாஹ்ட்ட கேட்டே இருக்கிறாங்க. அதனால தான் கம்மியான சம்பளம் வந்தாலும் நிறைய வாழ்கிறாங்க. அவங்கெல்லாம் பள்ளி வாசலோ தொடர்பு வச்சுருக்காங்க. கம்மியான சம்பளம் இருக்குது அப்படின்னு யார் புலம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுருப்பான். அடுத்த மாதிரி சொல்லினாங்க, அடுத்த மாட்டேன் கம்மியான சம்பளம் இதெல்லாம் வாழ்க்கையாது, கர்மம், கம்மியாக 10,000 சம்பளம் என் புட்டாளி எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யார் அவமன் நம்பிக்கை வைக்கிறாங்களோ, நம்பிக்கை இழக்கிறாங்களோ அவங்க முன்னேற முடியாது. யார் அல்லாஹ் கொடுப்பான் நம்பிக்கையோடு அந்த செயலை செய்கிறாங்களோ அல்ல முன்னேற்றம். எனக்கு கல்யாணம் முடிக்கும் பொழுது எனக்கு சம்பளம் எழுதுறீங்களா 200 சம்பளம். அன்றைக்கி இமாமத்து போனாக்கா 500 சம்பளம் கிடச்சிருக்கும். ஆமாம், பாத்தியா ஓதுறதுக்கும் 500 கிடச்சிருக்கும், 1000 கிடச்சிருக்கும். நல்லா தாராளமாக சேவை செய்யலாம். ஆனால் எனக்கு எடுத்து 200. ஆனால் அல்லாஹ் இடத்துல கேட்டே இருந்து அல்லாஹ் குறைவான சம்பளமாக இருந்தாலும் அதை கொண்டு பறக்கத்தை கூறுற அல்லாஹ் துவா செஞ்சேன். அல்லாஹ் இது வரைக்கும் எனக்கு குறை வைக்கலை. எங்கள் அஜித்தலுக்கு துவா செஞ்சாங்க. என்ன சொல்கிறாங்க, தம்பி நீ போய் சம்பளம் கேட்டு சேராங்க எங்கேயுமே. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், சம்பளம் கேட்காமத்தையும் சேரணும், ஆனால் ஆரம்பத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு அப்புறம் கூட்டி கேட்காத நீ அப்படின்னு ஒரு சொன்னார். சரி, அது எப்படியோ ஒன்று ஆகுது. நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. எந்த மாசாலை வேலை 3 மாதம் மாட்டேன். இழுப்பூரில் இருந்தேன், பண்டாரோடில் இருந்தேன், கோவால்வாட்டில் 4வது மாதம் பண்ணல சேலத்துக்கு வந்திருக்கேன். எங்கேயுமே இவ்வளோ குடும்பம்னு கேட்டதே இல்லை. அவங்களா பார்த்து நிலைமைச்சது தான். ஆனால் இன்றைக்கி என்னென்ன குறைஞ்சு போயிட்டோம். அல்லாஹ்ட்ட கேட்குறது தான். ஒரு புள்ளி கல்யாணம் வருதா உடனே அல்லாஹ் இடத்துல அழுகிறது. அல்லாஹ் எனக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், எந்த ஒரு நகை என்கிட்ட இல்லை, எந்த பணமும் இல்லை, நீ தான் கொடுக்கணும். அல்லாஹ் இடத்த பல நாள் அழுதேன். அல்லாஹ் கடைசியில் கல்யாணத்துக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் நிறைய வச்சுருந்தான். ஏன் சொல்ல வரேன்னாக்கா நம்ம எல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். நான் என்னுடைய பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கான முதல்ல முயற்சி பண்ணேன், ஆசைப்பட்டேன். அப்போ ஹஜ்ஜுக்காண்டி அப்ளிகேஷன் போட்டாச்சு, கையில் பணம் இல்லை, பிள்ளைக்கு வயசுக்கு வந்துருச்சு. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, பிள்ளைக்கு வயசுக்கு வந்துருச்சு, நீ அதுக்கு பணம் சேர்த்து வைப்பியா அல்லது ஹஜ்ஜுக்கு போவியா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள என்ன யோசிச்சு போனோமா, பிள்ளைக்குத்தையும் சேர்த்து வைக்கணும், பல ஹஜ்ஜுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னா. என் வீட்டில் சொன்னேன், என் நகையை தெரிவி விற்றுட்டு போங்கன்னாங்க. வேணாம், என் நகை வைத்தாக்க அப்போ நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு அப்போ நகை வேணும், அதாவது நீ பாட்டுக்கு விற்றுட்டு போயிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு அளவு திட்டுவாங்க, ஏசுவாங்க, தேவையில்லைன்ட்டு. அப்போ எதுவுமே இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு நியத்து வச்சு துவா செஞ்சு அழுதி அந்த மாதிரி அழுது மக்கள் கேட்டால் எப்படி ஹஜ்ஜு போவான்ட்டாங்க. என் மேலே கடமை இல்லை, அல்லாஹ் நாடினால் போவேன்னு சொல்லிக்கிட்டு ஆனால் துவா செஞ்சேன். என்ன செய்வேன்டாக்க, துவா செய்தோட என்ன செய்வேன்டாக்க மாதத்தில் ஒரு 100 ரூபா உண்டியில் போட்டு வச்சு ஒரு வருஷம் சேர்த்து வச்சு. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாக்கா பேச விட்டாங்க இல்லையா, அந்த பேரிச்சம்பழம் கொடுத்தானாக்கா பேரிச்சம்பழம் கொட்டையை அப்படியே கடிச்சிட்டு விடு. அப்படியே ஏன்னா பக்கத்து பேரிச்சம்பழம் அதை கீழே போடுறதா முடியாது, அப்படி சாப்பிடுவேன். இப்படியே இந்த முகப்பத்து அதிகமாக அல்லாஹ் என்ன செஞ்சானாக்கா அவனாக எழுதிட்டு போயிட்டான். ஏன் சொல்ல வரேன்னா, நம்மகிட்ட அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வந்தால் எதையும் செய்யலாம். சைத்தான ஓட்டியெல்லாம் பெரிய பேசலாம் இல்லை, அல்லாஹ்ட்ட அழுகணும், போராடணும். சைத்தான் என்னது, நம்ம கீழே உள்ளதான். ஜிங்கர் யார், நம்ம கீழே உள்ளதான். நம்முடைய சக்திக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லை. அது நம்மக்கிட்ட எல்லா பவர் கொடுத்துருக்கோம். சொல்லாங்களா இல்லையா, சுலைமான் சொல்லாங்க, பல்கேசருடைய அந்த சிம்மாசை கொண்டு சொல்லாங்களா இல்லையா, யார் கொண்டு வந்தா கடைசியில்
ஒரு மனிதனையும் கொண்டு வந்தார். எல்லா ஜின்களையும் ஒன்று சேர்த்தாங்க. கேட்டாங்க, யார் பல்கீஸுடைய விசுவாசத்தை கொண்டு வர்றது? கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் வந்துட்டாங்க அவங்க. இப்போ சொல்கிறாங்க, ஜின்னு சொல்கிறாங்க, யார் கொண்டு வர்றது? நீங்கள் இந்த இடத்த விட்டு இருந்து போகிறதுக்குள்ளே நான் கொண்டு வரேன்ட்டு ஃபிரித்து மின்னல் ஜின்னு சொல்லிச்சு. ஆமாம், அதெல்லாம் பத்தாது, பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒரு செகண்டில் கொண்டு யார் கொண்டு வருது? என்ன? அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் சொல்கிறாரு, நான் கொண்டு வர்றேன். உங்களுடைய என்னது, உங்களுடைய கண் இமை இங்கிட்டு போயிட்டு திருவிழாக்குள்ளே நான் கொண்டு வரல. ஐயத்த தரஃபுக்க போய்ட்டு வேலை கொண்டு வந்துட்டாங்க. சொன்னால் கொண்டு வந்தாங்க. எப்படி வந்தாங்க? அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க, வந்துடுச்சு. எப்படி வந்துச்சு? பூமிக்கு அடியில் அப்படியே வந்து இங்கே வந்துடுச்சு. ஆமாம், அதாவது ஜின்களுக்கும் சரி, அல்லாஹ்வை அடைந்த நல்லவருக்கும் சரி, எந்த ஒரு அதாவது ஜன்னல் வழியை வரணும் அவசியமெல்லாம் இல்லை, துவார வழி அவசியமெல்லாம் இல்லை. பூமி கிளியும் அல்லாஹ் கொண்டு வரலாம், அல்லாஹ் கொண்டு வர முடியும். ஆமாம், அடிக்கடி சொல்கிறது, ஜின்கள் உங்கள் வீட்டில் இருக்குது எல்லா கல்சாத்துக்கு எப்படி வருதுல்ல, அல்லாஹ் என்னது ஜன்னலே இல்லை, எங்கிட்ட ஒரு பூமியில் புந்தா வந்துடும். ஊழக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது எல்லா பக்கமும். அதனால் மனிதனுடைய சக்திக்கு முன்னாடி எதுக்குமே சக்தி கிடையாது. நம்ம போராடி அல்லாதது கேட்கணும். ஆனால் தைரியத்தை இழந்து விடக்கூடாது, எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நம்பிக்கை அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மகிட்ட வரணும். ஒரு காரியம் ஆரம்பிக்கணுமா, கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அழுகுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, தமிழ் கொடுங்க, செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நீங்கள் அவங்க வச்சுக்க வைக்க முடியாது, அதை யோசிக்காதீங்க. நீ கேளுங்க அல்லாஹ்ட்ட. எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் பல வகையில் கொண்டா இருக்கலாம். அந்த மனிதர் அல்லாஹ் ஊட்டிவிடான்னு சொன்னாங்க, செஞ்சார், கடைசியில் அவசரப்பட்டார். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருக்குது. அதனால் எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்க வேண்டும், மன தைரியத்தை இழந்து விடவும் கூடாது, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இது யாருடைய சிபத்துங்க? அவுலியாக்களுடைய சிபத்து. அவுலியாக்கள் எல்லாமே அப்படித்தான் இருப்பாங்க. அல்லா இன்ன அவுலியால் இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க. காரணம் என்னக்கா, அல்லாஹ் தான் கூட இருக்கிறான். கேள்விப்பட்டிருக்கமா இல்லையா? ஷாஜஹான் அரசர் இளைஞர் தன்னுடைய வேலை பார்க்கக்கூடிய அவர் தன்னுடைய மகனுடைய உஸ்தாத், ஆமாம் யார், அவுரங்கசீப்புடைய உஸ்தாத் ஓதி கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் அது ஏதோ அரசாங்கத்தை பற்றி குறை சொல்லிட்டான். அந்த காலத்தில் வந்து அரசாங்கத்தை குறை சொன்னால் அவனை ஆளை கால் பண்ணிடுவாங்க உடனே, நமக்கு எதிர்ப்பு யாரும் கூடாதுன்னு உண்டு. அந்த மாதிரி அரசாங்கிறாரு, அவர் கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்பணும். உடனே இவங்க என்ன சொன்னாங்க, யார் வர்றா வரட்டு பார்க்கலாம், என்னைக்கு ஒருத்தனை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கிறேன், அல்லாஹ் நாடினால்தான் நீ செய்ய முடியும். இடத்துல மிஸ்வாக்கு இருக்குது, போட்டு தஸ்மீனை ஊட்டினாக்க இல்லை சன்னமெல்லாம் போயிடுவாங்க சொன்னாங்க. அது மாதிரி பயந்துட்டான். இது கேள்விப்பட்ட உடனே ஆள் அனுப்ப வாபஸ் ஆகிட்டான். காரணம் என்னன்னாக்க, இதுதான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை தான். அந்த மாதிரி நம்மள நம்பிக்கை இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் ஆரம்பம். இன்ஷா அல்லாஹ். கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ்